அசுர் ஒரு கடைசி சக்தி பார்ட் 5. இதுவரைக்கும் நீங்க கதையில பார்த்தது ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ரேவதியும் விக்ரமும் பாதுகாப்பா அவங்களோட கிராமத்துக்கு போறாங்க. ரேவதி கண்டிப்பா விக்ரம சந்திக்கிறதா சத்தியம் பண்ணியிருந்தாங்க, ஆனா திரும்ப வரவே இல்லை. அதனால தான் விக்ரம் ரொம்ப வருத்தத்தோட காட்டு வழியா அவர் கிராமத்துக்கு போறாரு. அங்க ஒரு மந்திரவாதி கூட ரேவதிக்கு கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ரேவதிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விக்ரம் அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து கோவப்பட்ட அந்த சாமியாரு அவங்க 2 பேருக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. அப்புறம் அடுத்து நடக்க போறது அதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ரேவதி அந்த கல்யாணத்தை விட்டு விக்ரம் கூட அங்கிருந்து ஓடி போறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் மிருதாங் சாமியாரோட சாபத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இனி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியாது. விக்ரம் ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட பெரிய பங்களாவுக்கு போறாரு. ஆனா அவங்க 2 பேருக்கும் அங்க இடம் கொடுக்கறதுக்கு யாருமே சம்மதிக்கல. ஏன்னா விக்ரமோட குடும்பம் ரொம்பவே பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியா இருந்தாங்க. ஆனா அவங்களோட பார்வையில ரேவதி ஒரு சாதாரண பொண்ணா இருந்தாங்க. விக்ரமோட அப்பா விக்ரம அந்த கிராமத்தை சேர்ந்த தாக்கூரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தாரு. விக்ரம் அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசா இருந்தாரு. அதனாலதான் அவரோட முடிவை எல்லாருமே ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா ரேவதியை பத்தி யோசிச்சப்போ யாரும் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா ரேவதியும் விக்ரம பத்தி யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. சில சமயம் அந்த வீட்டு ஆளுங்களால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு வியாபாரத்தை காரணமா காமிச்சு அவங்க விக்ரம ரேவதி கிட்ட இருந்து ரொம்ப தூரமா அனுப்பிடுறாங்க. விக்ரம் போனதுக்கு அப்புறம் ரேவதிக்கு ரொம்ப ஒரு கொடுமையான வாழ்க்கையா இருந்தது. எல்லாரும் வந்து ரேவதியை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரேவதி நினைச்சிருந்தா அவங்களோட தெய்வ சக்தியால ஒரே நிமிஷத்துல அவங்க எல்லாரையுமே அழிச்சிருக்க முடியும். ஆனா இவங்க எல்லாரையும் தான் சொந்த குடும்பமா நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போனாங்க. அப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. ஆனா விக்ரம் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் அந்த வீட்டோட தோட்டத்துல ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஏதோ கெட்ட சக்திகளெல்லாம் ஏவி விடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரேவதி மெதுவா அவங்க ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்புறம் வெளியே எட்டி பார்க்கும்போது இவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த மந்திரவாதி ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதிரில் ஒரு பொம்மையும் அப்புறம் ரேவதி தலை சீவிட்டு இருந்த அந்த சீப்பும் இருந்தது. ரேவதிக்கு புரிஞ்சிருது அந்த பிளாக் மேஜிக்கை அவங்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க ரேவதி ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள அந்த மந்திரவாதி ரேவதியோட எல்லா சக்தியும் அவர் கண்ட்ரோலில் எடுத்திருந்தாரு. இப்போ அவங்களோட குறிக்கோளே ரேவதியை உயிரோட கொள்றது தான். அதுக்கு அவங்க மாமனார் மாமியாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேவதி உடனே அங்கிருந்து ஓடி போக முயற்சி பண்றாங்க. அப்போ விக்ரமோட அப்பா சொல்றாரு, ஏய் மந்திரவாதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ அங்கிருந்து ஓடி போய்கிட்டு இருக்கா, சீக்கிரம் பண்ணு, அப்புறம் என் பையனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. அந்த மந்திரவாதி கோவத்தோட அவரை பார்த்து அப்புறம் சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியும், அவ எங்க போயிட்டு இருக்கான்னு. வாயை மூடிக்கிட்டு உட்காரு, இல்ல எல்லாரும் செத்து போயிடுவீங்க. அந்த மந்திரவாதி அப்படி சொன்னதை கேட்டு எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த மந்திரவாதி ஏன் அவங்க எல்லாரையும் கொள்றதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ரேவதியை அவங்க வழியில இருந்து விரட்டி அடிக்கதான் இவங்க இந்த மந்திரவாதியை கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் ஷூட்டே பண்ணாம ஒரு கொலைக்காரன் ஆயிட்டாரு. கண்டிப்பா இந்த மந்திரவாதி தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு அவருக்கு புரிய வருது. அதனால அவர் அமைதியா கையை கட்டிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிறாரு. முட்டாளே, நீ என்ன நினைச்ச? நீ கூப்பிட்டதால தான் நான் இங்க வந்தேன்னு நினைச்சியா? இல்ல, நான் ரேவதியையும் உன் பையனையும் பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன, ஏன் பையனையா என்ன பழி வாங்கணும்? அந்த மந்திரவாதி விக்ரமோட வீட்டு ஆளுங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு, எப்படி தேஜஸ்வி இவங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னு. அப்புறம் ரேவதி கூட தனக்கு கல்யாணம் ஆக இருந்தப்போ விக்ரம் எப்படி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு. அப்புறம் ரேவதியை கட்டிக்கு இருந்த அவங்களோட ஆசை அது முடியாமையே போயிடுச்சு. அதுக்காக தான் எல்லாத்தையும் இங்க நாசம் பண்ண வந்ததாகவும் சொல்றாரு. எல்லாத்தையுமே சராமரியா கொண்டு போட்டிருந்தாரு. ஏன்னா விக்ரம் திரும்ப வரும்போது ரேவதி தான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அங்கிருந்து ஓடி போனாங்கன்னு தோணணும்ன்றதுக்காக. அப்புறம் அப்படியே நடந்தது. விக்ரம் திரும்பவும் வந்ததும் அவங்க வீட்டு ஆட்களோட டெட் பாடியை பார்க்குறாரு. அப்புறம் ரேவதியும் அங்கே இல்லை. ஆனால் ரேவதி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஏற்றுக்கிறதுக்கு அவரோட மனசு சுத்தமாக இடம் கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டு ஆளுங்களை துளைச்ச மாதிரியே அவர் ரேவதியும் துளைச்சிருந்ததா நினைச்சாரு. அதனால அவங்க எல்லாருக்குமே இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு அவரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு மலை மேல இருந்து கீழே குதிக்கிறாரு. ஆனா அவர் எப்படி சாவாரு? அவர் அந்த மிருதாங் சாமியாரோட சாபத்துல தான் இருந்தாரு. அவர் அந்த தண்ணியில அப்படியே மிதந்துக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு போறாரு.
அங்க இருந்தவங்களாம் அவரை காப்பாத்திடுறாங்க. விக்ரம் கண் திறந்து பார்க்கும்போது எதிரில் ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்தாரு. நான் செத்துட்டேனா? இல்ல, நான் உயிரோட இருக்கேன். ஆனா ஏன்? நான் ஏன் திரும்பவும் உயிரோட வந்தேன்? நான் ஏன் உயிரோட இருக்கேன்? உன்னால சாக முடியாது மகனே. நான் வாழ்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. நான் இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு புரியல. நீ சபிக்கப்பட்டவன். நீ உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சாகவும் முடியாது, உனக்கு வயசும் கூட ஆகாது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா உன்னால இந்த வாழ்க்கைய வாழவும் முடியாது. இந்த சாபமும் உன்னோட செயல்களும் கண்டிப்பா உன்னை வாழவே விடாது. இதை கேட்ட உடனே விக்ரம் ரொம்ப வருத்தத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. அப்புறம் அவரோட கடைசி பயணத்தை அவர் தொடர்றாரு. அவர் தனியா பயணிக்க வேண்டியதா இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. விக்ரம் இப்படியே அலைஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சிட்டியில இருக்கும்போது சுமித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்கறாரு. அவர் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது விக்ரம்க்கு ரேவதி கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்புறம் தினமும் அவளை சந்திக்க போனாரு. ஆனா விக்ரம் நடந்த எல்லா உண்மையும் சொல்லும்போது சுமித்ரா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த மந்திரவாதி குடும்பத்தோட முதல் வாரிசு மாயாவி குடும்பத்தை சேர்ந்த ரேவதியோட அக்காவான தேஜஸ்வினி தான். தான் தங்கச்சியோட சாவுக்கு பழி தீர்க்கறதுக்காக தான் இவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. தான் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்தினது இதே விக்ரம் தான்னு அவங்களுக்கு தெரிய வந்தப்போ அவங்க அவங்களோட மாயாவி சக்தியை வச்சு விக்ரம அதே பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் விக்ரம் ரொம்ப வருஷமா போகாம இருந்தாரு. அதுக்கப்புறம் விக்ரம் மறுபடியும் அதே ரூமுக்கு போறாரு. எந்த இடத்துக்கு போறது அவருக்கு ஒரு கெட்ட கனவா இருந்ததோ அதே இடம். ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது வெளியே யாருமே இல்ல. அவர் கனவுல வந்து பயன்படுத்தின மாதிரி அங்க யாருமே இல்ல. அவர் அப்படியே வெளியே ஓடி வந்து அந்த ஆத்துக்கிட்ட போறாரு. அந்த ஆறை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப பின்னாடி இருந்து தேஜஸ்வினி சொல்றாங்க, உங்க சாவதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா விக்ரம்? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நிஜமாவே நான் ரேவதியை கொல்லல. அப்புறம் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு எங்க 2 பேருக்கும் மத்தியில எதுவுமே நடக்கல. என்கிட்ட போய் சொல்லாத. ரேவதி சொன்னது உன் பேரு தான். குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி அவ சொன்னது உன் பேரு. ஆனா எல்லாரும் என்கிட்ட சொன்னது இதுதானே, ரேவதி தான் என் குடும்பத்தையே அழிச்சாங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவ கண்டிப்பா அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டா. இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை? அட சில நாட்கள்லயே ஒருத்தர் எப்படி ஒரு குழந்தையை பெத்தெடுக்க முடியும்? கண்டிப்பா நடக்கலாம். ஏன் நடக்காம போகும்? அவங்க ஒரு சாத்தான பெத்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப காலம் தேவைப்படாது. என்ன பேசிட்டு இருக்க நீ? வாய மூடு. ரொம்ப வருஷ காலமா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சந்திப்பீங்கன்னு தான் இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி சந்திக்கும் போது உங்க 2 பேரையும் ஒரே தடவை கொன்னு என் பழிய தீக்கலாம்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யார் நீ? தேஜஸ்வினி இப்படி கேட்ட உடனே அந்த அசுரன் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறான். ரொம்ப வருஷமா தன்னோட தங்கச்சியோட குழந்தைன்னு நினைச்சு இவங்கள தான் தேஜஸ்வினி வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆனா ரேவதி கல்யாணம் வேண்டாம்னு ஓடிப்போன அதே மந்திரவாதி தான் அங்க நின்னுட்டு இருக்காரு. அவங்க உண்மையான ரூபத்தை பார்த்து தேஜஸ்வினி புரிஞ்சுக்கிறாங்க, விக்ரம் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு. இதெல்லாம் அந்த மந்திரவாதி பழி வாங்கறதுக்காக தான் பண்ணதுன்னு அவங்களுக்கு புரிய வருது. அவ்வளவுதான், இப்போ ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நிறுத்த வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. இப்படி சொல்லிட்டு அந்த மந்திரவாதி விக்ரம் மேல ஒரு மந்திரத்தை பயன்படுத்துறாரு. அப்புறம் அவர் சிரிக்கிறாரு. விக்ரமுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு தேஜஸ்வினி அந்த மந்திரவாதியை பார்த்து கேட்கிறாரு. ஆனா அந்த மந்திரவாதி அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அதனால கோவப்பட்டு அந்த மந்திரவாதி மேல தேஜஸ்வினி மந்திரத்தை சொல்றாங்க. அப்புறம் அந்த மந்திரவாதி பறந்து போய் தூரமா விழுந்துடுறாரு. அப்புறம் விக்ரமோட ஒரு கால் அப்படியே கல்லா மாறிடுது. அந்த மந்திரவாதி அப்படியே சத்தமா சிரிச்சுக்கிட்டே விக்ரம் கிட்ட போய் சொல்றாரு, வா வந்து என்ன தாக்கு, உன்னோட ஒட்டுமொத்த சக்தியை வச்சு என்ன தாக்கு. ஆனா இந்த பையன் இப்ப கல்லா மாற போறான். இவனை நான் எப்பவோ கொன்னு தூக்கி வீசி இருக்கலாம். ஆனா மிர்தாங் சாமியாரோட சாபம்தான் இவ்வளோ நாளா இவனை அப்படியே காப்பாத்திக்கிட்டு வந்தது. உனக்கு என்கிட்ட இருந்து அப்படி என்ன வேணும்? நீதான் எனக்கு தேவைப்படுறது. நீதான் தேஜஸ்வினி. நீ எனக்கானவளா மாறிடு. அப்புறம்
அதுக்கு பதிலா நான் இவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். நீ கேட்டதை நான் ஏத்துக்கிறேன். இல்ல, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நான் கல்லா மாறிடுறேன், விடுங்க. எனக்கு வாழவும் விருப்பம் இல்ல. ஆனா தேஜஸ்வினி அவர் சொன்ன எதையுமே கேட்கல. அந்த மந்திரவாதி கிட்ட போய் அவங்களோட கையை கொடுக்கறாங்க. உடனே 2 பேரும் காணாம போயிடுறாங்க. அவங்க போன உடனே விக்ரம்க்கு முழுசா விடுதலை கிடைச்சிருது. அப்புறம் அவர் தேஜஸ்வினியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு தேஜஸ்வினி அங்க எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த காட்டு வழியா ஓடி அவர் அந்த மந்திரவாதிகளோட கிராமத்துக்கு போறாரு. அப்புறம் அந்த மிருதாங் சாமியார அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. சாமியாரே, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்க பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இதுதான் அந்த விதி. என்னால எதுவும் பண்ண முடியாது. விருப்பமே இல்லாம நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம், எங்களுக்கு சாபம் கொடுக்கலாம். ஆனா உங்க சொந்த பொண்ணு அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதா? நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இது நல்ல கதையா இருக்கே. அடுத்து விக்ரம் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி மிருதாங் அங்கிருந்து எந்திரிச்சு நின்னு முன்னாடி திரும்பி பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு வாக்கு கொடுத்தது நான் விக்ரம், நீ இல்ல. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினாங்களே, போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. யாரு? கஜராஜ் சிங். விக்ரம் மிருதாங் சாமியார் கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவர் காட்டுக்குள்ள போறாரு. அங்க அந்த மந்திரவாதி அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தேஜஸ்வினிக்கு ஏதோ மாய மந்திரங்களை பண்ணிட்டு இருந்தான். தேஜஸ்வினி, இன்னும் சில நொடிகள் மட்டும்தான் மீதி இருக்கு. அதுக்கப்புறம் நாம ஒன்னா மாறிடுவோம். அதுக்கப்புறம் நாம சேரும்போது ஒரு புது சக்தி உருவாகும். அந்த சக்திக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தேஜஸ்வினி அமைதியா உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்லாம. ஆனா திடீர்னு அவங்க முகத்துல சிரிப்பு வர மாதிரி அங்க ஒண்ணு நடக்குது. அந்த மந்திரவாதி அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாரு. வானத்துல ரொம்ப வேகமா இடியோட மழை வர தயாராயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த காட்டுல ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு யானை வெளியே வருது. அந்த யானைக்கு மேல விக்ரம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த யானையை பார்த்து அந்த மந்திரவாதிக்கு வேர்த்து கொட்டுது. அப்புறம் அவரோட கண்ணை மூடி அவரோட ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்துறாரு. அந்த யானையும் அந்த சக்திக்கு பதில் சொல்ற மாதிரி ரொம்பவே சத்தமா கத்துது. அந்த யானை அப்படி கத்தன உடனே விக்ரம சுத்தி நாலா பக்கமும் ஒரு கவசம் உருவாகுது. அது மேல விழுந்த உடனே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மந்திரவாதி மேலே வந்து விழுது. அந்த மந்திரவாதி நேரா போய் அக்னிகுண்டத்துல விழுந்துடுறான். அப்புறம் அவன் உருவாக்கின பலியிலேயே விழுந்து அவன் எரிஞ்சிடுறான். விக்ரம் அந்த யானை மேல இருந்து கீழே இறங்கி நேரா தேஜஸ்வினியை நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அந்த யானை முன்னாடி நிக்கிறாங்க. ஏனையே, என்ன மன்னிச்சிருங்க, என்னால ரேவதியை காப்பாற்ற முடியல. அந்த யானை ரொம்ப பாசத்தோட அந்த தும்பிக்கையை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சிருது. அப்புறம் விக்ரம் தேஜஸ்வினியை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. விக்ரம், இவ்ளோ தூரம் வந்து நீங்க ரேவதிய சந்திக்காமலே போறீங்களே. இதை கேட்ட உடனே அவருக்கு மூச்சே நின்னு போகுது. அப்புறம் அவரோட கண்கள் அப்படியே பெருசாகி அவர் தேஜஸ்வினியை பார்க்கறாரு. தேஜஸ்வினி நேரா அவரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா ரேவதியோட சமாதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. விக்ரம் அவங்களோட சமாதியை பார்த்து அழுதுகிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவர் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அவரோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியாம அந்த சமாதி மேலே விழுந்து அவர் அழுறாரு. அதை பார்த்து தேஜஸ்வினியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விக்ரமோட காதல் ஒரு தற்காலிக காதல் கிடையாது. அந்த காதல் அவரோட வாழ்க்கை முழுக்க இருக்கும். அவரோட காதல் ரொம்ப பெருசு. அப்புறம் அந்த காதல் இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். டூடு டிவியோட ரைட்டரான பஞ்சம் பிரகாஷோட இந்த சீரீஸ் அசுரன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே ஆசை. அதால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க. சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதோட வீடியோவை நீங்க லைக்கும் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை நாங்க கொண்டு வந்துகிட்டே இருப்போம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதும். நன்றி.